சோகைனா நிறைய பேர் வந்து கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம வந்து நல்லா வெள்ளையாயிட்டோம்னு நினைப்பாங்க. ஆனால் உடம்புல இருக்கக்கூடிய ரத்த அணுக்கள் குறைஞ்சு அவங்க வெளுப்பாயிட்டாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு லேட்டரான தான் புரியும். ஸோ அது சோகை. அடுத்து பெருவயிறு. பெருவயிறு அப்படிங்கிறது ஜென்ரலாக வயிறு மட்டும் ஊதி காணப்படும். இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட லிவர் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா நம்மளோட அப்டமினல் ஃப்ளூயிட்ஸ் வந்து நிறைய கலெக்ட் ஆகி வயிறு மட்டும் பெருசாகும். சமயத்தில் ஹீமோகுளோபின் குறைஞ்சதுன்னா கால் தொங்க போட்டால் காலெல்லாம் வீங்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தாலும் உங்களோட லிவரை வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பொதுவாக கால் வீக்கம் இருந்துச்சுன்னா ஒன்றா ஹார்ட் இல்லை கிட்னி அப்படின்னு முடிச்சுருவாங்க. பட் லிவரோட ஃபங்க்ஷன்லேயுமே வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கால் வீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பாண்டு, சோகை, பெருவயிறு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் 4th ஃபைனல் ஸ்டேஜாக காமாலை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் எக்ஸஸான பித்தம், நம்ம பித்த நீர் எல்லாமே வந்து ரத்தத்தில் கலந்து கண் வந்து மஞ்சளித்து காணப்படுறது, நெகங்கள் வந்து மஞ்சளித்து காணப்படுறது, இல்லை ஸ்கின்னே வந்து எல்லோ ஸ்டிங்கில் இருக்கிறது, போட்டிருக்க ஷர்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்வெட்டோட ஸ்டெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாண்டிஸ் வந்து ரொம்ப சிவியர் ஸ்டேஜ். ஸோ அப்போ டெஃபினட்டாக நீங்கள் ஆல்கோஹால் எடுத்துகிட்டு இருந்தீங்கனாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு பேட் லைஃப் ஸ்டைல் இருந்தீங்கனாலும் சரி, அதுலேருந்து வெளியே வந்து உங்களோட உணவாதி செயல்கள், அந்த ஒழுக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது.